C language ல input and output operation க்கு யூஸ் பண்ணக்கூடிய functions என்னன்னு பார்க்கலாம். அதனுடைய syntax and example பார்க்கலாம் வாங்க. Input operation க்கு C language ல யூஸ் பண்ற function scanf function. So scanf function வந்து program run பண்ணும் பொழுது user இருந்து input values get பண்ணி get பண்ற வேல்யூவை அதனுடைய memory addressல போயிட்டு ஸ்டோர் பண்ற வேலையும் scanf function செய்யும். So user வந்து keyboard யூஸ் பண்ணி நம்ம values வந்து கொடுப்போம். அதே மாதிரி ஒரே type of values மட்டும் தான் கொடுக்க முடியும்ன்றது கிடையாது. different type of values வந்து scanf function மூலமா running timeல கொடுக்க முடியும். எக்ஸாம்பிள் நம்பர் கொடுக்கலாம், கேரக்டர் கொடுக்கலாம், இல்ல டெசிமல் வேல்யூஸ் வந்து கொடுக்க முடியும். scanf ஃபங்க்ஷன் ஒரு பில்ட்-இன் ஃபங்க்ஷன். scanf ஃபங்க்ஷன் அது எப்படி ஒர்க் ஆகணும் அப்படின்னு ப்ரோக்ராம் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி ஸோ அதை வந்து stdio.h என்ற ஹெடர் ஃபைல்ல ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. அப்படி ஆல்ரெடி கிரியேட் பண்ண அந்த ப்ரோக்ராம் வந்து ஃபங்க்ஷன் டெஃபனிஷன் சொல்லுவாங்க. அந்த ஃபங்க்ஷன் டெஃபனிஷன் தான் stdio.h குள்ள ஹெடர் ஃபைல்குள்ள ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ இந்த stdio.h இந்த ஹெடர் ஃபைல நம்ம ப்ரோக்ராம்ல இன்க்ளூட் பண்ணா மட்டும்தான் scanf ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும். ஸோ ஹேஸ் இன்க்ளூட் போட்டு ஹெடர் ஃபைல ஆட் பண்ணிக்கணும் நம்மளுடைய ப்ரோக்ராம்ல. syntax of scanf function. First scanf என்ற keyword யூஸ் பண்ணி open brace போடணும், close brace போட்டு and last semicolon வரணும். and within braces குள்ள first part வந்து double quotation குள்ள format strings கொடுக்கணும், comma கொடுத்துட்டு ampersand symbol போட்டு தான் வேரியபிள் நேம் கொடுக்கணும். நம்ம வேரியபிள் கிரியேட் பண்ணிருப்போம் ப்ரோக்ராம்ல. அப்படி கிரியேட் பண்ண அந்த வேரியபிள் நேம்க்கு முன்னாடி scanf ஃபங்க்ஷன்ல ampersand symbol போடணும். ஏன்னா ampersandன்றது வந்து அந்த வேரியபிளுக்கு எங்க வந்து மெமரி கிரியேட் ஆயிருக்கோ அந்த மெமரியினுடைய அட்ரஸை வந்து குறிக்கும். அதுக்கு தான் அங்கே ampersand symbol வந்து போடணும். இங்க ஃபார்மேட் ஸ்ட்ரிங்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா, ஃபார்மேட் ஸ்ட்ரிங்ன்றது என்ன ஃபார்மேட்ல வந்து வேல்யூஸை வந்து கெட் பண்ணணும், கெட் பண்ணி உள்ள போயிட்டு அந்த குறிப்பிட்ட வேரியபிள்ல போயிட்டு அந்த அட்ரஸ்க்குள்ள ஸ்டோர் பண்ணணும் அப்படின்ற அந்த ஃபார்மேட் இன்டிஜரா, கேரக்டரா, ஃப்ளோட்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஃபார்மேட்ல போயிட்டு அந்த குறிப்பிட்ட வேரியபிள் அட்ரஸ்ல ஸ்டோர் ஆகணும்ன்றத குறிக்கிறதுக்காக தான் ஃபார்மேட் ஸ்ட்ரிங்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபார்மேட் ஸ்ட்ரிங்ஸ் வந்து இன்னும் டீட்டெயிலாக நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல ஃபர்ஸ்ட் வந்து ஐ என்ற இன்டிஜர் வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன் அண்ட் எக்ஸ் என்ற ஃப்ளோட்டிங் வேரியபிள். ஸோ ஐக்குள்ள வந்து ஹோல் நம்பர் ஸ்டோர் பண்ணுவோம் அண்ட் எக்ஸுக்குள்ள வந்து டெசிமல் வேல்யூஸ் வந்து ஸ்டோர் பண்ண முடியும். இப்போ ஐக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு மெமரி கிரியேட் ஆயிருக்கும் அண்ட் எக்ஸுக்கு ஒரு மெமரி கிரியேட் ஆயிருக்கும். ஸோ ஐக்கு வந்து மெமரி வந்து ஒரு 2 பைட் அப்படின்ற அந்த அளவு மெமரி கிரியேட் ஆயிருக்கும். ஆல்சோ அதுக்கு ஒரு அட்ரஸும் இருக்கும். எக்ஸுக்கு வந்து 4 பைட்ன்ற மெமரி கிரியேட் ஆயிருக்கும், அந்த ஸ்பேஸ் கிரியேட் ஆயிருக்கும், அதுக்குள்ள நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூ ஸ்டோர் ஆகும், அதுக்கு ஒரு அட்ரஸும் கிரியேட் ஆயிருக்கும். இப்போ ஐ எக்ஸ் இந்த ரெண்டு வேரியபிளுக்கும் நம்ம வேல்யூ என்ன பண்ண போறோம் அப்படின்னா ப்ரோக்ராம் ரன் ஆகும் பொழுது யூசர்ட்ட இருந்து கெட் பண்ணி உள்ள வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ண போறோம். ஸோ அதுக்கு தான் நம்ம scanf ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். scanf கீவேர்டு யூஸ் பண்ணி ஓப்பன் பிரேஸ், க்ளோஸ் பிரேஸ், வித்தின் பிரேசஸ்க்குள்ள ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து டபுள் கொட்டேஷனுக்குள்ள ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர். ஐன்றது ஐன்ற வேரியபிள் தான் ஃபர்ஸ்ட் வேல்யூ கெட் பண்ண போறோம். ஐ வந்து ஒரு இன்டீஜர். ஸோ இன்டீஜருக்கு வந்து என்ன ஃபார்மேட் கொடுக்கணும் அப்படின்னா பர்சன்டேஜ் போட்டு டி போடணும். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ் என்ற வேரியபிளுக்கு வந்து பர்சன்டேஜ் போட்டு எஃப். இந்த ஃபார்மேட் ஸ்பெசிஃபையருக்கு நடுவுல எந்த கமாவோ எதுவுமே தேவை கிடையாது. ஸோ கண்டினியூஸாவே பர்சன்டேஜ் போட்டு டி அண்ட் பர்சன்டேஜ் போட்டு எஃப் டபுள் கொட்டேஷன் க்ளோஸ் பண்ணி கமா. அந்த ஃபர்ஸ்ட் பர்சன்டேஜ் டி வந்து எதை குறிக்கும் அப்படின்னா ஆம்பர்சன் ஐ கமா அண்ட் பர்சன்டேஜ் எஃப் வந்து ஆம்பர்சன் எக்ஸ் க்ளோஸ் பண்ணி செமிகோலன். அதே மாதிரி ப்ரோக்ராம்ல ஸோ ஸ்பேஸ் கொடுக்கணும். கமாக்கு அப்புறம் ஸ்பேஸ் ஆம்பர்சன் ஐ கமா ஸ்பேஸ் ஆம்பர்சன் எக்ஸ் போட்டு க்ளோஸ் பண்ணி செமிகோலன். ஓகே, இப்போ இந்த ஆம்பர்சன்றது அட்ரஸை வந்து ஐயோட அட்ரஸ் வந்து குறிக்கும். ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய இன்டீஜர் வேல்யூ இப்போ நான் 5 அப்படின்னு சொல்லிட்டு ரன்னிங் டைம்ல கொடுக்குறேன் அப்படின்னா அது போயிட்டு ஐன்ற வேரியபிள்குள்ள போயிட்டு ஸ்டோர் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்ஸோட வேல்யூ 1.5 கொடுத்தேன்னா அது எக்ஸ்குள்ள போயிட்டு ஸ்டோர் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து ஒரு இன்டிஜர் வேல்யூக்கு போயிட்டு 1.5 அப்படின்னு சொல்லிட்டு டெசிமல் வேல்யூவை நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா எப்படி போயிட்டு உள்ள ஸ்டோர் ஆகும் அப்படின்னா நான் என்ன ஃபார்மேட் யூஸ் பண்ணியிருக்கேன் ஒன்லி இன்டிஜர். அப்போ இன்டிஜர்ல தான் ஸ்டோர் ஆகும். அப்போ 1.5ல அந்த 0.5 அப்படியே கட் பண்ணிட்டு 1 தான் என்ன ஆகும் அப்படின்னா உள்ள போயிட்டு ஸ்டோர் ஆகும். அதே மாதிரி நம்ம ஃப்ளோட் எக்ஸுக்கு போயிட்டு நான் 5 கொடுத்தேன் அப்படின்னா
அங்க வந்து பாயிண்ட் போட்டு நான் எந்த வேல்யூமே கொடுக்கல, பாயிண்ட்டுக்கு அப்புறம் எந்த டிஜிட்டுமே கொடுக்கல. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அது என்ன பண்ணும், பர்சன்டேஜ் எஃப் தானே நம்ம ஃபார்மேட் கொடுத்துருக்கோம், அதே ஃபார்மேட்ல தான் ஸ்டோர் பண்ணும். அப்போ 5 மட்டும் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா 5 அதுவே ஆட்டோமேட்டிக்கா 5.000 சொல்லிட்டு ஒரு 6 டிஜிட் 6 ஜீரோ வந்து ஆட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கும். ஸோ இதுக்கு தான் ஃபார்மேட் ஸ்ட்ரிங், என்ன ஃபார்மேட்ல போயிட்டு அந்த அட்ரஸ்க்குள்ள வேரியபிள்குள்ள ஸ்டோர் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் நம்ம ப்ரோக்ராம்ல யூஸ் பண்றோம். அவுட்புட் ஆப்ரேஷனுக்காக சி லாங்குவேஜ்ல யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் printf ஃபங்க்ஷன். printf ஃபங்க்ஷன் ஒரு பில்ட்-இன் ஃபங்க்ஷன். பில்ட்-இன் ஃபங்க்ஷன்னா ஆல்ரெடி ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணி அதனுடைய ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் எல்லாமே stdio.h என்ற ஹெடர் ஃபைலுக்குள்ள ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. இந்த ஹெடர் ஃபைல நம்ம ப்ரோக்ராம்ல இன்க்ளூட் பண்ணா மட்டும்தான் இந்த printf ஃபங்க்ஷன் நம்மளுக்கு ஒர்க் ஆகும். ஹேஸ் இன்க்ளூட் போட்டு இந்த ஹெடர் ஃபைல் நேம் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ printf ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா டிஸ்பிளே த அவுட்புட் ஆன் ஸ்கிரீன். ஸ்கிரீன்ல நம்மளுடைய மெசேஜை டிஸ்பிளே பண்றதுக்கும் வேரியபிள்ல இருக்கக்கூடிய வேல்யூஸை நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டுறதுக்கும் யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் தான் printf ஃபங்க்ஷன். ஸோ இதோடைய சின்டாக்ஸ் பார்க்கலாம். ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் சொல்லுவாங்க. ஃபங்க்ஷன் டிக்ளேர் எப்படி பண்றது அப்படின்னா ப்ரோக்ராம்ல printfன்ற கீவேர்ட் யூஸ் பண்ணி ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ் செமிகோலன் வித்தின் பிரேஸ்க்குள்ள டபுள் கொட்டேஷனுக்குள்ள நம்மளுடைய மெசேஜை கொடுக்கணும். ப்ளீஸ் என்டர் வேல்யூ இப்போ நான் கொடுத்துருக்கோம். இப்போ ப்ளீஸ் என்டர் வேல்யூனா இது நம்ம கிட்ட ஏதோ ஒரு இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய அந்த சென்டென்ஸ் மாதிரி இருக்கு. அப்போ ப்ளீஸ் என்டர் வேல்யூனா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஓகே நம்ம கிட்ட இருந்து வேல்யூ கெட் பண்ணுது அப்படின்ற ஒரு இன்ட்ராக்ஷன் வந்து கிரியேட் ஆகுது இல்லையா, அதை கிரியேட் பண்ணக்கூடிய அந்த மெசேஜை நம்ம என்ன பண்ணலாம், printf ஃபங்க்ஷன் printf ஃபங்க்ஷன் வேரியபிள் இருக்கக்கூடிய வேல்யூஸை டிஸ்பிளே பண்றதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இதோட சின்டாக்ஸ் பார்க்கலாம். printf கீவேர்டு யூஸ் பண்ணி ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ் போட்டு வித்தின் பிரேசஸ்க்குள்ள டபுள் கொட்டேஷனுக்குள்ள ஃபார்மேட் ஸ்ட்ரிங் கொடுக்கணும், கமா வேரியபிள் நேமுக்கு முன்னாடி ஆம்பர்சன்ட் சிம்பிள் யூஸ் பண்ண தேவை கிடையாது. ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ என்கிட்ட 2 வேரியபிள் நான் கிரியேட் பண்ணி ஆல்ரெடி அதில் வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கு. அந்த வேல்யூஸ் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், printf ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி டிஸ்பிளே பண்ணி காட்ட போகிறோம். ஓகே, printf ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ் வித்தின் பிரேஸ்க்குள்ள ஃபர்ஸ்ட் பார்ட்டு டபுள் கொட்டேஷனுக்குள்ள நம்ம சில சென்டென்ஸ் ஆட் பண்ணி நம்ம வேல்யூஸ் என்ன பண்ண போகிறோம், டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ இன்டிஜர் வேல்யூ ஈக்குவல் டு இந்த இடத்துல என்னுடைய வேரியபிள் வேல்யூ டிஸ்பிளே பண்ணணும். ஸோ %d கமா float வேல்யூ ஈக்குவல் டு இங்கே ஒரு வேல்யூ டிஸ்பிளே பண்ணணும் %f கமா ஃபர்ஸ்ட் வேரியபிள் வந்து i, செகண்ட் வேரியபிள் x. ஸோ கமா கொடுத்து ஸ்பேஸ் கொடுத்து i கொடுக்கணும், கமா கொடுத்து ஸ்பேஸ் கொடுத்து x கொடுக்கணும். ஸோ ஐயோடைய வேல்யூ வந்து i வந்து இன்டீஜர் தானே, ஸோ இன்டீஜர் வேல்யூ வந்து %d இருக்கக்கூடிய இடத்துல டிஸ்பிளே ஆகும். எக்ஸ்ன்றது ஃப்ளோட், அப்போ %f எங்க இருக்கோ அந்த இடத்துல என்ன பண்ணும், வேல்யூ அந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணி நம்மளுக்கு காட்டும். அப்போ அவுட்புட் வந்து இன்டீஜர் வேல்யூ ஈக்குவல் டு 5 கமா ஃப்ளோட் வேல்யூ ஈக்குவல் டு 1.5 அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே பண்ணோம். ஃபார்மேட் ஸ்ட்ரிங் ஆர் ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர். printf scanf ஃபங்க்ஷன் ரெண்டு ஃபங்க்ஷன்லையுமே நம்ம ஃபார்மேட் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுறோம். ஃபார்மேட் ஸ்ட்ரிங் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோமோ அதை வந்து கம்பைலர் வந்து ஃபாலோ பண்ணி வேல்யூஸ் நம்ம கிட்ட இருந்து கெட் பண்ணும் அண்ட் அதே ஃபார்மேட்டில் போயிட்டு அட்ரஸில் ஸ்டோர் பண்ணும். அண்ட் printfல ஃபார்மேட் யூஸ் பண்ணும்பொழுது அவுட்புட்டை அதே ஃபார்மேட்டில் நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டும். ஸோ ஃபார்மேட் ஸ்ட்ரிங் என்னென்ன டைப் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்டீஜர். ஸோ இன்டீஜருடைய ஃபார்மேட் ஸ்ட்ரிங் வந்து % கொடுத்து d கொடுக்கணும். ஸோ வேல்யூஸை வந்து ஸ்கேன் பண்ணும்போது இன்டீஜராக தான் ஸ்கேன் பண்ணும், பிரிண்ட் பண்ணி காட்டும் போது இன்டீஜர் வேல்யூவாக தான் காட்டும். அதே மாதிரி %f ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர். ஸோ இந்த ஃபார்மேட் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணும்போது ஸ்கேன் பண்ணும்போது வேல்யூஸ் நம்ம கிட்ட இருந்து கெட் பண்ணி உள்ள ஸ்டோர் பண்ணும் பொழுது ஃப்ளோட்டிங் வேல்யூவாக தான் ஸ்டோர் பண்ணும், பிரிண்ட் பண்ணி டிஸ்பிளே பண்ணும்போது ஃப்ளோட்டிங் வேல்யூவாக தான் நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டும். %c வந்து ஸ்கேன் பண்ணும்போது கேரக்டர் தான் கெட் பண்ணும், ஆல்சோ ஸ்டோர் பண்ணும்போது கேரக்டரை தான் ஸ்டோர் பண்ணும். %s கொடுத்தோம்னா கலெக்ஷன் ஆஃப் கேரக்டரை வந்து கெட் பண்ணி உள்ள வந்து ஸ்டோர் பண்ணும், ஆல்சோ நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டும். ஸோ அப்படி கலெக்ஷன் ஆஃப் கேரக்டரை வந்து நம்ம கொடுக்கும் பொழுது ஒரு வேர்டு அந்த மாதிரி சென்டென்ஸாக நம்ம கொடுக்கும் பொழுது லாஸ்ட்டாக எங்கே ஸ்பேஸ் இருக்கோ அந்த எம்டி ஸ்பேஸ் வரையும் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அதை வந்து ரீட் பண்ணி உள்ளே போயிட்டு ஸ்டோர் பண்ணும், ஆல்சோ நமக்கு டிஸ்பிளே பண்ணும்போது உள்ள ஸ்டோர் ஆகிருக்கிறது அப்படியே டிஸ்பிளே பண்ணி காட்டும். தான் யூசிங் ஃபார்மேட் ஸ்ட்ரிங். எக்ஸாம்பிள் வந்து இப்போ printfல போயிட்டு நான் வந்து இன்டீஜர் வேரியபிள் கூடிய வேரியபிளுடைய வேல்யூ நான் டிஸ்பிளே பண்ணும்போது %dக்கு பதிலாக %f நான் மாற்றி கொடுத்துட்டேன் அப்படின்னா நமக்கு கரெக்டாக நம்மளுக்கு என்ன ஆகாது,
வேல்யூ வந்து ஒரு அக்யூரேட் வேல்யூ உள்ள ஸ்டோர் இருக்கக்கூடிய வேல்யூ நம்மளுக்கு டிஸ்ப்ளே ஆகாம அண்ட் ஏதோ ஒரு சம் டெசிமல் வேல்யூவா தான் டிஸ்ப்ளே ஆகும் அண்ட் உள்ள ஸ்டோரா இருக்கக்கூடிய எக்ஸாக்ட் வேல்யூ நம்மளுக்கு என்ன ஆகாது டிஸ்ப்ளே பண்ணி காட்டாது. ஸோ வந்து நம்ம என்ன ஃபார்மெட் யூஸ் பண்ணியிருக்கோமோ அதே ஃபார்மெட்டை ஃபாலோ பண்ணி தான் நம்மளுக்கு என்ன ஆகும் வேல்யூ டிஸ்ப்ளே பண்ணணும். ஸோ சேம் ஃபார்மெட் ஸ்ட்ரிங் தான் நம்ம என்ன பண்ணணும், வேரியபிள் என்ன ஃபார்மெட்டோ அதே ஃபார்மெட்டில் தான் நம்ம என்ன பண்ணணும் ஸ்ட்ரிங்கும் வந்து நம்மளுடைய ஃபங்க்ஷன்ஸில் யூஸ் பண்ணணும்.